ஸ்டீஃபே, நம்ம பைக் வந்து பார்த்தீங்கன்னா ரெக்கவர் ஆயிடுச்சு. சின்ன சின்ன அடி தான். அப்படியே கோயிலுக்கு வந்துட்டுங்க. ஏன்னா வந்து எதுக்காக கோயிலுக்கு வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்மளை பிடிக்காத சில பேர், நம்மளை பிடிச்சவங்க சில பேர், என்ன பண்ணுறது, இந்த இதில் போட்டி பொறாமை அப்படி இப்படி, நீ இவன் நல்லா இருக்கக்கூடாது, அவன் நல்லா இருக்கக்கூடாது, அப்படி இப்படின்னு நிறைய கண்ணு வச்சுட்டாங்க போல. அதனால நம்ம பைக் வந்து பார்த்தீங்கன்னா சின்னதாக அடிதாங்க, ரொம்ப பெருசாலாம் இல்லை, சின்னதாக ஒரு அடி. இந்த ஹேண்டில் வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக வந்து பெண்ட் ஆயிருச்சு. இந்த பெண்ட் எடுத்தாச்சுங்க. அதுக்கப்புறம் இந்த இடத்துல நல்லாவே இந்த ஃபுல்லாமே இதாயிருச்சு. இப்போ பெயிண்ட் அடிச்சு அவரே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஃப்ரெண்டு கடையில் கொடுத்து பெயிண்ட் அடிச்சு இது ஃபுல்லாமே ரெடி பண்ணிட்டாங்க. இப்போ அப்புறம் பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா சைலன்சர் அடிங்க, கீழே விழுந்ததுல வந்து பார்த்தீங்கன்னா சைலன்சர் நல்லாவே தெரிஞ்சிச்சு. இது பிளாஸ்டிக் தான், பட் இந்த அளவு தேஞ்சிச்சு. நம்ம சேஞ்ச் பண்ணுறதுனா சேஞ்ச் பண்ணிக்கலாம். அப்படி இந்த சைடு விழுந்துருச்சுங்க. அப்புறம் இங்கே சின்ன சின்ன அடி, இங்கே சின்ன அடி. அப்புறம் ஒரு ரிம்மில் தாங்க, இந்த ரிம்மில் தான் இங்கே நல்லாவே அடி, உங்களுக்கு நல்லாவே பார்த்தாவே தெரியும். ஆனால் வந்து அவர் கொடுக்கும்போது நான் கொஞ்சம் அழுதுட்டுங்க, உண்மையிலுமே ரொம்ப அழுதுட்டேன். இங்கே கொஞ்சம் அடி இருக்குது பாருங்க, ரொம்பவுமே அழுதுட்டேன். என்னன்னா வந்து பைக் மேலே இவ்வளோ லவ் வச்சுட்டுங்க, உண்மையிலுமே எனக்கே தெரியாமல் அவ்வளோ லவ் பண்ணிட்டு, ஒரு பொண்ணு விட்டுட்டு போய் ஏமாத்திட்டு போய் ஃபீல் பண்ணுறத விட, ஒரு நமக்கு பிடிச்ச பைக், நமக்கு பிடிச்ச ஒரு பொருள், அதை வந்து சின்னதாக ஒரு அடிப்பட்டாலோ அதுக்கான வருத்தம் இருக்குங்க, மிகப்பெரிய ஒரு வருத்தம். ஸோ எங்கே கிளம்பிட்டேன்னு பார்த்தீங்கன்னா வந்து கோயிலுக்கு தாங்க கிளம்பியிருக்கேன். ஸோ நமக்கு பைக்குக்கு ஒரு மாலை, சாமிக்கு ஒரு மாலை அப்படின்னு சொல்லிட்டு வாங்கியிருக்கேன். மேக்ஸிமம் இந்த கோயில் இங்கே தான் பக்கத்தில் இருக்குதுன்னு நினைக்கிறேன். என்ன கோயில்னே எனக்கு தெரியாதுங்க, முருகர் கோவில், பட் சாலையூர்னு சொல்லியிருக்காங்க. இந்த கோயில் நிறைய பேர் எங்கள் ஊர்லேருந்து நிறைய பேர் வந்திருக்காங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா சிவன் சாமி தான் அதிகமாக கும்பிடுவேன் நான். ஏன்னா வந்து எனக்கு அவ்வளோ சிவன் பக்தன் அப்படின்னு கூட சொல்லலாம். சரி அப்படியே வண்டி எடுத்துட்டு பறக்க ஆரம்பிக்கலாங்க. அப்புறம் இது வந்து பார்த்துருப்பீங்க, பட் பேபி நடிச்சிட்டுங்க. வந்து எனக்கு பைக் வந்து அவ்வளோ ஸ்பெஷலுங்க இந்த பைக் உண்மையிலுமே. ஏன்னா நான் தான் சொன்னேன் இல்லைங்க, என் கம்பெனியில் வேலை செய்கிற ஒன்று வச்சுருந்தாங்க. இந்த அண்ணா கூட வந்து பார்த்தீங்கன்னா நான் பைக் ஓட்ட கேட்டதே இல்லைங்க, நான் எடுத்துகிட்டு தான் ஓட்டுவேன் அப்படின்ட்டு இருந்தேன். அதே மாதிரி எடுத்துகிட்டு தாங்க ஓட்டுற அதிகமாக. ஐயோ தங்கம், சாரிடா டே, இதுக்கப்புறம் என்னால் முடிஞ்ச அளவுக்கு பத்திரமா பார்த்துக்கிறேன், ஓகேவா? ரொம்ப ரொம்ப சாரிடா. மாப்பிள்ள ஃபீல் பண்ணுறத விட நான் ரொம்ப ஃபீல் பண்ணேங்க உண்மையிலுமே. பெரியடா தங்கம், நீ நல்லா, என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் உன்னை வந்து அவ்வளோ கேர் பண்ணிக்குவேன். நான் உன்னை எப்போவுமே கேர் பண்ணிட்டு தாண்டா இருக்கேன். உண்மையிலுமே பிடிச்ச பொண்ணை கூட வந்து பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு கேர் பண்ணல. இப்போ முதல்ல இருந்ததை விட வந்து பைக்குக்கு ரொம்ப வந்து கேரோ லவ் எல்லாமே பைக்குக்கு கொடுத்துட்ருக்குங்க. உண்மையிலுமே ஒரு பொண்ணு மேலே லவ் வைக்கிறத விட ஒரு பைக் மேலே லவ் வச்சுட்டு போயிட்டே இருக்கலாங்க. உண்மையிலுமே பொண்ணு ஏமாத்திடுவாங்க, ஒன்னோட ஒன்று பெட்டராக கிடைச்சா வந்து மாறி போயிட்டே இருப்பாளுங்க. அதங்காட்டி பைக்குக்கு வந்து நம்ம வந்து அன்பு கொடுக்கலாங்க. என்னதான் இருந்தாலுமே பைக் என்னதான் வந்து ஆக்சிடென்ட் ஆனாலும் ஏதோ அடிபட்டாலும் கண்டிப்பாக ரெக்கவர் பண்ண முடியும். பட் ஆனால் கொஞ்சம் மனசு தான் வலிக்கும். ரெக்கவர் பண்ணிக்கலாம். இப்போது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபஸ்ட் டைம் அவர் கொடுக்கும்போது மட்டும்தாங்க அழுது, அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் ஃபீல் பண்ணேன். ஏன்னா வந்து ஒரு மனசுக்குள்ளே அவ்வளோ ஆல்ரெடி முக்கால்வாசி வந்து கல்லாயிருச்சுங்க என்னோட ஹார்ட்டு. அதுக்காட்டி வந்து இப்போ எதுக்குமே ஃபீல் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு முடிவிட்டேன். பார்த்துக்கலாம். இப்போது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து அந்த கோவில் சாலையூர் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கேருந்து அப்படியே காரமடா அப்படி இப்படின்னு போயிடலாங்க. போனோம்னா போயிட்டே இருக்கணும்னு சொன்னாங்க. கோவில் ரோட்டு மேலேயே இருக்குன்னு சொன்னாங்க. கரெக்டாக எங்கேன்னு தெரியலிங்க. நானும் பைக்கை தூக்கிட்டு வந்துட்டேன். இந்த நம்ம மாப்பிள்ளைக்கு மாலை போட்டு ரொம்ப நாள் ஆச்சுடா டே, சாரிடா டே, ரொம்ப நாள் ஆன மாதிரி இருக்குங்க மோட்டோலாக் பண்ணி. வந்து சிவன் பக்தன், எப்பவுமே வந்து ஒரு கோயிலுக்கு போறது வந்து நிறைய பேர் வந்து நிறைய விதமா இருப்பாங்க. நான் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டான ஆளுங்க. நான் வந்து கோயிலுக்கு போறதே வந்து நிம்மதியை தேடி, ஒரு அமைதியை தேடி தான் போவேன். இந்த கோயிலுக்கு போகும்போது வந்து
நார்மலாக நான் டெய்லியுமே நான் கோயிலுக்கு போவேங்க. டெய்லியும் வந்து காலையில் ஃப்ரெஷ் ஆனவுடனே சிவன் கோயில் பக்கத்தில் இருக்க வீட்டு பக்கத்துலேயே சிவன் கோயில் போவேன். அங்கே போயிட்டு டெய்லி சாமி கும்பிட்டு ஒரு மேக்ஸிமம் 2 நிமிஷம் தான், 2 நிமிஷம் 1 நிமிஷம் அந்த மாதிரி தான் வந்து தியானம் பண்ணுவேன். ஏன்னா நம்ம ஒர்க்குக்கு போகிற டைம் ஆகிறங்காட்டி வந்து கம்மியான டைமில் தான் வந்து நம்ம தியானம் பண்ணுவேன். மித்த டைமெல்லாம் அதிகமாக பண்ணுவேன். ஆனால் அது மூலிமா எனக்கு ஒரு பாசிட்டிவாக ஒரு வைப்ரேஷன் கிடைக்கிற மாதிரி வந்து எனக்கு ஒரு ஃபீல் ஆகுதுங்க. ஆனால் வந்து நான் வந்து கோயிலுக்கு எப்பவுமே போனால் எனக்கு வந்து பொன் வேணும், பொருள் வேணும், நல்லா வசதியாக இருக்கணும், பெருசாக இருக்கணும், நல்லா நல்லா பெரிய ஆளாக வரணும் அப்படின்னு சொல்லிட்டுலாம் ஆட மாட்டேங்க. நான் எப்பவுமே ஃபஸ்ட்டு வந்து வேண்டது வந்து உலகத்திலேயே வந்து நிறைய பேர்த்துக்கு வந்து இப்போது நிறைய பேர் நீங்கள் ரீசெண்ட் டைமில் நிறைய இது பார்த்துருப்பீங்க. நிறைய பேர் சாப்பாட்டுக்கே வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பாங்க. அதனால் நான் வந்து என்னென்னா என்னோட மைண்ட் செட் என்னென்னா வந்து நான் எப்பவுமே சாமி கும்பிடும்போது எல்லாரும் 3 வேளை திருப்தியாக சாப்பிட்டு நிம்மதியாக தூங்கணும். எவ்வளோ வேணால் கஷ்டப்படு தாங்கிக்கலாம், பட் ஆனால் சாப்பாடும் நிம்மதி மட்டும் எப்பவுமே கொடுத்துரு. அதுதான் நான் சொல்லுவேங்க. பார்த்துக்கலாம் அப்படின்னு. அதே மாதிரி தாங்க இப்போ என்ன நடந்தாலும் பார்த்துக்கலாம், அவ்வளோதான். என்னங்க பெருசா வாழ்ந்துட போறோம், இன்னைக்கு நைட்டு தூங்குற நாளைக்கு இருப்போமான்னு நமக்கே தெரியாது. காட்டி இருக்கிற நொடியை என்ஜாய் பண்ணி வாழுங்க. அதுக்காக வந்து சேவிங்ஸ் பண்ணக்கூடாதுன்னு நான் சொல்லலை, சேவிங்ஸ் பண்ணுங்க, பட் செலவு உங்களுக்கு பிடிச்சதுக்காக செலவு அதிகமாக பண்ணணும்னு தான் நான் சொல்லுவேன். ஆமாம், இப்போ நம்ம பாட்டுக்கு போயிட்டு இருக்கோம், கோயிலுக்கு கேட்கல, அட்ரஸும் பார்க்கல, ஆனால் போயிட்டு இருக்கோம். ஆனால் நம்ம மாப்பிள்ளை சொன்னா, டே நீ அந்த ரோட்லேயே ரொம்ப தூரம் போயிட்டே இருந்தீங்கன்னா வச்சுக்கிறா, லெஃப்ட் சைடோ ரைட் சைடோ கோயில் வரும்னு சொன்னா, நானும் அப்படிதான் நம்பிட்டு போயிட்டு இருக்கேன். அப்புறம் எங்கிட்ட 2 பேர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்ட் டைம்ல வந்து ஹெல்ப் கேட்டாங்க. ஆனால் நம்மளால முடியலைங்க. உண்மையிலுமே வந்து ஃபினான்ஸ்லாம் ரொம்ப டைட்டுங்க இந்த மந்த்து. ஏன்னா எப்பவுமே கம்மியான சேலரி வாங்கிட்டு அப்படியே காலி ஆயிரும், அதிகமாக சேலரி வாங்கினாலும் அப்படியே காலி ஆயிருதுங்க. நானும் என்னங்க பண்றது, லீவு போடாம வேற இப்போல்லாம் வேலைக்கு போயிட்டு இருக்கேன். 1 நாள் 2 நாள் இப்போல்லாம் லீவ் போடுறதுக்கே வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ சங்கடமா இருக்குதுங்க. லொகேஷன் பார்த்து கரெக்டாக போகணும், நம்ம எதுவுமே பார்க்காம நம்ம பாட்டுக்கு போயிட்டு இருக்குங்க. பார்ப்போம், கொஞ்சம் தூரம் போவோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கப்புள்ஸ் ஐ டோன்ட் லைக் இட். இந்த ஜென்ரேஷன்ல நிறைய பேர் வந்து லவ் பண்றீங்க, பட் நான் என்ன சொல்றேன்னா, லவ்ங்கிறது வந்து அந்த காலத்திலேயே முடிஞ்சிருச்சுங்க. இப்பெல்லாம் லவ்வே இல்லை. இது வந்து காலம் ரொம்ப கெட்டு போச்சு. நம்ம பைக்கை வந்து 190 தான் ஓட்ட போறேங்க. ஸோ என்னன்னா வந்து யாருக்கும் அதிகமா இந்த ஒரு கொஞ்ச நாளுக்கு மட்டும், ஏன்னா வந்து கொஞ்சம் மனசு கஷ்டமா இருக்கு. நமக்கு எதுக்கு தேவையில்லாத வேலை அப்படின்னு சொல்லிட்டு கூகுள் மேப் போட்டேன். இப்போ இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து 4.5 கிலோமீட்டர்ஸ் இருக்குங்க. நம்ம அப்படியே ஜாலியாக அப்படி இப்படின்னு போயிடலாம். என்னன்னா வந்து ஹெட்ஃபோன் மாட்டியிருக்கேன்னா அதுக்குன்னு பாட்டு கேட்கலைங்க. குமீருக்கு சங்கட்டமா இருக்குங்க. க்ளவ் வேற கீழே வந்துடுச்சா, இப்போ வர வர குமிய முடிய மாட்டேதுங்க. இந்த முடியை பத்தி ஒன்று சொல்றேன் அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஒன்றும் இல்லைங்க, அது எங்க எப்படி சொல்றது, சொன்னா கண்டுபிடிச்சிருவாங்க. நிறைய பேர் வீடியோ பார்க்குறாங்க. என்னாச்சுன்னா, நார்மலாக சொல்கிறேன், நான் எப்பவுமே வந்து ஒரு கோயிலுக்குன்னு ஒன்று போவாங்க. நார்மலாக நம்ம பசங்க எல்லாருமே இருப்பாங்க, அந்த கோயிலுக்கு தான் போனேன். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா நான் எப்பவுமே வந்து குழந்தைங்கன்னா யாருக்குமே பிடிக்காது, எல்லாத்துக்குமே பிடிக்கும். நான் அந்த முடி வச்சுட்டு பொறுக்கியாட்டம் இருந்த மாதிரி இருந்துச்சு போல. ஒருத்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா பொறுக்கியாட்டம் இருந்துட்டு பையன் பக்கத்தில் வர அப்படி இப்படின்னு, குழந்தை பக்கத்தில் வர அப்படி இப்படின்னு சொல்லிட்டாங்க. எனக்கு மனசே ஒரு மாதிரி ஆயிடுச்சுங்க. நான் சத்தியமா அந்த டைம்ல வந்து குழந்தை கொஞ்சம் தொட கூட போகலைங்க. நான் அந்த வழியா அந்த பக்கத்துக்கு கொஞ்சம் தள்ளி உட்கார்ந்தேன். அதுக்கே வந்து பார்த்தீங்கன்னா அப்படி சொன்னாங்க, கொஞ்சம் ரொம்ப கஷ்டமா போச்சுங்க. அப்புறம் நிறைய பேர் வந்து நிறைய சொன்னாங்க, பட் நான் அதெல்லாம் இந்த காதில் வாங்கி அந்த காதில் விட்டுருவேங்க. ஏன்னா வந்து எனக்கு எது நல்லதுன்னு தோணுதோ அதைத்தான் நான் பண்ணுவேன். ஏன்னா இது என்னோட லைஃப்ங்க. அட்வைஸ் அப்படிங்கிறத நான் கேட்பேன், அந்த அட்வைஸ் எனக்கு பிடிச்சிருந்தா நான் அதை எடுத்துக்குவேன். உண்மையிலுமே அட்வைஸ் கேட்கறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுக்கு அட்வைஸ் கேட்கவே மாட்டேன்ட்டு இல்லை, அட்வைஸ் கேட்பேன். அந்த அட்வைஸ் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கா, அவங்க சொல்றது கரெக்டா அப்படின்னு 2-3 டைம் யோசிச்சு அதுக்கப்புறம் முடிவு எடுப்பேன். மேக்சிமம் நம்ம எத்தனை தடவை யோசிச்சு முடிவு எடுத்தாலும் தப்பான முடிவு தான் எடுக்கிறோம். நானும் பார்த்துட்டுங்க, எல்லா டைம் யோசிச்சு முடிவு எடுக்கிறோம், அப்புறம் தப்பான முடிவு எடுத்துடுறோம். ஆமாங்க, நைட் வந்து பார்த்தீங்கன்னா நான் தனியாக ஃபீல் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. எல்லாரும் மூவி போயிட்டாங்க பூந்து, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சரி மூவி புக் பண்ணல, சரி அப்படின்னு சொல்லிட்டு நானும் விட்டுட்டேன். டிக்கெட்டும் இல்லையா, சரி அப்புறம் யாரையுமே காணுங்க. இப்போ நான் மாட்டுக்கு கொஞ்சம் தூரம் பைக் எடுத்துகிட்டு போய் ஒரு டீயை குடிச்சிட்டு அப்படியே வீட்டுக்கு போயிட்டு
ஒரு வீடியோ எடுத்துட்டு அப்படியே தூங்கினவங்க. இப்போ நைட்டெல்லாம் தூக்கமே வர மாட்டேங்குதுங்க, ஏன் தெரியல. முன்னாடியெல்லாம் வந்து நான் 8 மணி 9 மணிக்கே தூங்கிடுவேங்க. எல்லாரும் கலாய்ப்பாங்க, என் கூட பசங்க இருப்பாங்க ஒரு 3 பேர், மதன் மாப்பிள்ளை அப்படி இப்படின்னு. மதன் மாப்பிள்ளையே 8 மணிக்கு வீட்டுக்கு போயிடுவான். நான் கூட 10 மணிக்கு தான் வீட்டுக்கு போவேன். மதன் மாப்பிள்ளையில 8 மணிக்கே வீட்டுக்கு போயிடுவான். நம்ம ஆதி மாப்பிள்ளை ராம் மாப்பிள்ளையில இருப்பாங்க, அவங்க தான் வந்து 1 மணி முடிக்கு இருப்பாங்க. 1 மணி முடிக்கு நீ எல்லாம் கோயிலே இருக்க மாட்டேடா அப்படி இப்படின்னு கலாய்ப்பாங்க. நான் அப்போல்லாம் வந்து தூக்கம் வருதுன்னு போயிடுவேன். ஆனால் இப்போ தூக்கமே வர மாட்டேதுங்க, எப்படி திரும்பி திரும்பி படுத்தாலும் தூக்கம் வர மாட்டேது. அதுக்காட்டி வந்து அப்பப்போ சாங்ஸ் கேட்டு அப்படி தூங்குறது தான் வந்து பழக்கமாயிருச்சு. இன்னைக்கு டேல நம்ம ஒரு ரைட் பண்ண வேண்டியது, பைக் விழுந்தங்காட்டி வந்து ஸோ கொஞ்சம் மனசு கஷ்டமா இருக்கு. சரி கொஞ்சம் லாங் போக வேண்டாம் அப்படின்ட்டு தான் வந்து சரி வந்துட்டு நம்ம இப்போதைக்கு லாங் போக வேண்டாம், ஒரு 1 மந்த் ஆகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கேங்க. பாருங்க, அந்த கோயிலை தாண்டி போயிட்டு நான் பாட்டுக்கு அப்பவே கூகுள் மேப் போட்டிருக்கணும், தப்பு பண்ணிட்டேங்க. சரி பரவாயில்ல விடுங்க, அப்படியே ஜாலியாக ஒரு ஃபீல் கிடைச்ச மாதிரி இருக்கும்ல, அப்படியே சுற்றி பார்த்த மாதிரி இருக்கும். கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய நிறைய பேருக்கு தெரியாது இந்த கோவில். இந்த கோவில் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம அன்னூர்ல வந்து சாலையூர் முருகன் கோவில் அப்படின்னு நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணாவே போதும், அந்த டெம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கூட்டிகிட்டு வந்துடும். பாருங்க, சாலையூரில் தான் இருக்கும் அந்த கோயிலுக்கு நம்ம இப்போ போக போகிறோங்க. 1 கிலோமீட்டர்ஸ் இருக்குங்க. நிறைய கூட்டம் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா தெரில. நிறைய பக்கம் நானும் யோசிச்சு பட்டுங்க, எங்கே போனாலும் நான் தனியாக தாங்க போகிறேன். உண்மையில் ஒரு மூவி போனாலும் சரி, ஒரு டீ குடிக்க லாங்காக போனாலும் சரி, ஒரு ரைடு போனாலும் சரி, எல்லா பக்கமே வந்து தனிமை வந்து எனக்கு ரொம்ப பிடிக்குங்க உண்மையிலுமே. ஏன்னா அப்போனா தான் எதை பற்றி யோசிக்க மாட்டோம், யோசிப்பேன். பட் இருந்தாலும் இந்த ஒரு என்ஜாய் ஃபீல் அப்படிங்கிறது இருக்குங்களா தனிமை. அதனால் எவ்வளோதான் ஹேட் வந்தாலும் நான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஹேட் பண்ணுறேன்னா பண்ணிக்கோங்கப்பா. நிறைய பேர் கலாச்சாங்க, அதங்காட்டியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஹேட் பண்ணுறேன்னா பண்ணிக்கலாம், அவ்வளோதான். எனக்கு எது பிடிக்குதோ அதை பண்ணிட்டு நான் போயிட்டே இருப்பேன். ரொம்ப ரொம்ப சைலண்ட்டாக இருக்கணும் அப்படின்னு தான் எனக்கு தோணுதுங்க. வீட்டுக்கு போயிட்டு என்ன பண்ணுறதுன்னா கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுப்போம், இல்லைன்னா வந்து இந்த வீடியோஸு இப்போ எடுக்கிற வீடியோஸ் வந்து நம்ம எடிட் பண்ணிட்டு இருப்போம். அவ்வளோ அமைதியாக இருக்குங்க, இடமே அமைதியாக இருக்குங்க. ஸோ மேலே பார்க்கிங் இருக்கான்னு தெரியல, இங்கே தான் பார்க் பண்ணணும் போல. இங்கேயே பார்க் பண்ணிட்டு போகிறது தான் நல்லதுன்னு நினைக்கிறேங்க. மேலே பார்க்கிங் இருக்கான்னு கேட்டிங்கன்னா தெரில, பட் இருக்கும்னு நினைக்கிறேன். தெரியலிங்க, நானும் இங்கேயே நிப்பாட்டிட்டேன், மேலே பார்க்கிங் இருக்கு போல. அப்பா, எனக்கு வந்து வீல் வந்து ரொம்ப இதாக இருக்கிற மாதிரி தோணுதுங்க. ஐயோ, கோவில் ஓப்பனில் இருக்கா எப்படின்னு தெரியலையே. இப்படி இறங்கிட்டு உங்களுக்கு லாக் பண்ணுறேங்க. ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்ம சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே இங்கே வந்து கிளம்ப ஆரம்பிச்சிட்டுங்க. அப்படியே வந்து பார்த்திங்கன்னா ஹெல்மெட் மாட்டிட்டேன். மைக் இல்லாதங்காட்டி கொஞ்சம் சவுண்டு கம்மியாக தான் இருக்கும். அப்போ இப்போ தாங்க கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது. பைக் வந்து பார்த்திங்கன்னா இப்போ தான் பைக்கை ஓட்டுறக்கே ஒரு ஃபீலாக இருக்குது. நம்ம பைக் பின்னாடி நின்றுருக்காங்க, சூப்பராக இருக்குங்க. இங்கேருந்து பார்த்திங்கன்னா வியூவெல்லாம் பயங்கரமாக இருக்குங்க. ஒரு கிராமத்துக்குள்ளே தான் இருந்துச்சு இந்த கோவில். பட் இந்த கோவில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், லொக்கேஷன்ஸ் கூட நான் வைக்கிறேன். இங்கேருந்து என்ன பண்ணுறதுன்னு தான் இப்போ தெரில. மித்ததெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எப்படி மோட்டோவில் வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு நம்ம ஆன் பண்ணல. ஏன்னா வந்து கொஞ்சம் தூரம் எங்கேயாச்சும் அப்படியே லாங்காக போயிட்டு அதுக்கப்புறம் வந்து ஆன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி முடிவு எடுத்துருக்கீங்க. டைம் வந்து பார்த்துட்டிங்கன்னா எவ்வளோ ஆச்சுன்னா வந்து இப்போது கரெக்டாக எவ்வளோ ஆச்சுன்னா வந்து அந்த ஃபோன் வந்து பார்த்திங்கன்னா பேக்கில் வச்சுங்க 11 ஆச்சுங்க. சரி நான் அப்படியே வந்து காரமாட சைடு போகலாமா அப்படின்னு சொல்லி யோசிக்கிறேன். சரி அப்படியே கட்டாஞ்சி மலை அப்படி இப்படி போகலாமா அப்படின்னு சொல்லி யோசிச்சுருக்கேங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரில, பார்ப்போம். எங்கே போகிறதுன்னு தெரில, பார்ப்போம் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஹெல்மெட் மாட்டிட்டு நான் பாட்டுக்கு நின்றுட்டுருக்கேன். எங்கே போகிறதுன்னு தெரில. கொஞ்சம் தூரம் அப்படியே எங்கேயாச்சும் போயிட்டு போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே தோணிட்டே இருக்குது. பட் பார்ப்போங்க, கொஞ்சம் தூரம் அப்படியே நம்ம ஜாலியாக போயிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு போவோம். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எங்கேயாச்சும் போயிட்டு லாக் கம்மி பண்ணுறேன்.